Okay, thanks for joining. இந்த முறை இந்த மார்ச்ல ஓலவில் எல்லாரையும் நான் வெல்கம் பண்ணுறேன். இந்த சப்போர்ட் செமினார் செய்கிற பிரதானமான நோக்கம் என்னன்னு சொன்னால், நிறைய பேர் இங்கிலீஷ் படிக்காங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு கிரேட் 10 or 11 இங்கிலீஷ் படிக்காங்க. ஏன் நம்ம என்னத்தை படித்து நம்ம ஓலெவல் எக்ஸாம் இங்கிலீஷுக்கு நம்ம ரெடியாகனு தெரியாமல் படிக்காங்க நிறைய பேர். நம்ம கிளாஸுக்கு போகிறாங்க, அவங்க ஒன்று சொல்லி தராங்க, ஓகே ஃபைன் சொல்லி படித்தராங்க. அப்போ நம்ம ஓலெவல் எக்ஸாமுக்கு ஃபேஸ் பண்ணணும்னு சொன்னால் என்னென்ன மாதிரியான விடயங்கள் படிக்கணும் போது, என்னென்ன மாதிரியான விடயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும்னு சொன்னேன். அதை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கும் நிறைய பேருக்கு பேப்பர் ஸ்ட்ரக்சர் எப்படி வரும்னே தெரியாது. டெஸ்ட் 1 எந்த மாதிரியான கொஷனை கொண்டு அமைஞ்சிருக்கும், டெஸ்ட் 2 எத்தனை டெஸ்ட்டு வரும், பேப்பர் 1க்கு மொத்தம் எத்தனை மார்க்ஸு, இந்த மாதிரியான எந்த மாதிரியான டெஸ்ட்டு எப்படி வரும், டெஸ்ட் 1 எந்த மாதிரியான வகையில் வரப்போகுது. அப்போ அது தெரியாமல் நிறைய பேர் படிக்காங்க. அப்போது ஒவ்வொரு டெஸ்ட்டும் என்னென்ன மாதிரியான விடயங்களை கவர் பண்ணுதுன்னு சொல்லி அதை ஒரு அவேர்னஸ் அதை ஒரு அவேர்னஸ் தர மாதிரியான, அதுவும் எல்லாருக்கும் ஓலெவல் எக்ஸாமுண்டா, ஓலெவல் மட்டும் இல்லை, எந்த எக்ஸாம் இருந்தாலும் நிறைய பேர் முதலாவது கண் போகும் அவங்களுக்கு எஸ்ஏல தான். அப்போ இருக்கிற எஸ்ஏக்கு வந்து 15 மார்க்ஸ் கிடைக்கும். அப்போது இருக்கிற 85 மார்க்ஸையும் விட்டு போட்டு அவங்க கடைசியாக தர அந்த எஸ்ஏ ரைட்டிங்கை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுறது. 15 போனாலும் 85நாலும் ஸ்டில் நீங்கள் ஏ தான். அப்போ அது கூட நிறைய பேருக்கு தெரியாமல் எஸ்ஏ ரைட்டிங்லேயே ஃபோக்கஸ் பண்ணுறது. அப்போது எல்லாத்தையும் தாண்டி நம்ம குயிக்காக எஸ்ஏல நம்ம எப்படி எழுதலாம்னு சொல்லி அதுக்கு ஒரு விடையும் அதை கைட் பண்ணுற மாதிரியும். அடுத்தது வந்து நிறைய பேருக்கு எஸ்ஏ எழுத தெரியாமலும் இருக்கும். எஸ்ஏ அண்ட் ரைட்டிங் பார்ட், லெட்டர் ரைட்டிங், பார் சார்ட் அண்ட் டெஸ்ட் 8 டெஸ்ட் 6 எல்லாம் வந்து பொதுவாக ஒரு ரைட்டிங்கோட சம்மந்தப்பட்டு தான். அப்போ அதைத்தான் நிறைய பேர் ஃபோக்கஸ் பண்ணுற. அப்போ அதையும் கவர் அப் பண்ணின மாதிரியான ஒரு செமினாராக இது அமைய போகுது. அகெயின் ஒன்ஸ் அகெயின் நான் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். ஓகே, நான் ஆல்ரெடி இந்த ஒரு ட்ரைவ் ஃபைலில் நான் போட்டு உங்களுக்கு நான் லிங்கை ஷேர் பண்ணினேன். அப்போ அவங்களாம் டவுன்லோட் பண்ணி எடுத்து ஏற்கனவே கிளாஸுக்கு ரெடி ஆகிட்டு நிறைய பேர் இருப்பாங்க. சிலவங்க வந்து இப்போ சிலவங்க நம்ம அந்த டைமில் பார்ப்போம் என்று சொல்லி அவங்க 2 விதமாக கிளம்பியிருப்பாங்க. அப்போ பிரிண்ட் அவுட் எடுத்து முன்னுக்கு வச்சுக்கிறவங்களுக்கு வந்து நான் தேங்க்ஸ் பண்ணுறேன். அண்டு இப்போ இதை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு ஒவ்வொரு லெவல்லையும் இருப்பீங்க. இப்போ நான் ஆல்ரெடி நல்லா எடுப்பேன் மார்க்ஸ் சார், அப்போ இன்றைக்கி கொஞ்சம் டக்குன்னு போக்காட்டுங்க, டக்குன்னு வழங்கப்படுத்துங்க. நல்ல வீக் சார், நீங்கள் பேசிக்கில் இருந்து படிப்பீங்களா, இல்லாட்டி பரவாயில்ல சார். இப்போ அவங்களுக்கு சிலவங்களுக்கு வந்து இந்த டெஸ்ட்டை ஃபேஸ் பண்ண கஷ்டம், இந்த டெஸ்ட்டை ஃபேஸ் பண்ண கஷ்டம், மற்றபடி எனக்கு எல்லாம் தெரியும். அவங்க 3 சாதியும் இருக்கும் இப்போ இந்த செமினாரில். அப்போ எல்லாரையும் கன்சிடர் பண்ணின மாதிரியான ஒரு நார்மல் ஸ்பீடில் போகிற மாதிரி இருக்கும். அப்போ எல்லாருக்கும் இது பொருத்தமான இருக்குது. அப்போ ஓலெவல் மட்டும் இல்லை, கிரேட் 10 ஆக்களுக்கும் இது பொருத்தம். ஜென்ரல் இங்கிலீஷில் ஓலெவலில் இன்னும் சி எடுக்காத வயசான ஆக்களும் இருப்பாங்க. அப்போ எல்லாருக்கும் அது பொருத்தமான இருக்குது. இங்கிலீஷ் வந்து நம்மளுக்கு தான் தெரியும் ஓலெவல் A-லெவல்னு சொல்லி, ஆனால் இங்கிலீஷ் தெரியாது நாம யாருன்னு சொல்லி. அப்போ இங்கிலீஷ் வந்து எல்லாருக்கும் தேவையானதாக இருக்க போகுது. அப்போ உங்களுக்கு தெரியும் ஓலெவல் எக்ஸாமில் டெஸ்ட்டு மொத்தம் 16 டெஸ்ட் இருக்கும். அது ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு மார்க்ஸ் அலோகேட் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த 16 டெஸ்ட்டில் ஃபர்ஸ்ட்டு டெஸ்ட் 1 இருந்து டெஸ்ட் 8 வர பேப்பர் 1 சொல்லியும், டெஸ்ட் 9 இருந்து டெஸ்ட் 16 வர பேப்பர் 2 சொல்லியும் என்ன செய்வாங்க, பேப்பர் 2 பிரிச்சிருக்காங்க. அதுலேயும் வந்து டெஸ்ட் 1 இருந்து டெஸ்ட் 8 வர 5 மார்க்ஸாக பிரித்து 40 மார்க்ஸ் அந்த பேப்பருக்கு, மிச்சம் 60 மார்க்ஸ் வந்து பேப்பர் 2க்கு. நிறைய பேர் மேக்ஸிமம் மார்க்ஸ் பேப்பர் 1ல் கெயின் பண்ணிடுவாங்க. அது தெரியும். அது இங்கிலீஷில்
நிறைய பேர் கெயின் பண்ணிடுவாங்க. டெஸ்ட் ஒன் கொஞ்சம் வேகமாக தான் வழங்கப்படுது. ஏன்னா எல்லாராலும் டெஸ்ட் 1 செய்ய இயலும்ன்றதால கொஞ்சம் வேகமாக போகும். டெஸ்ட் 2ல நான் கொஞ்சம் உங்களுக்கு முக்கியமான விஷயங்கள் எந்த டெஸ்ட்டுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் வரும், நம்ம என்னென்ன மாதிரியான விடயங்களை படிக்கும்னு சொன்னேன், ஒரு கைட் பண்ணுவேன். அதை நீங்கள் படிச்சு என்ன செய்யுங்க, பிரயோசனம் அடைவீங்க. அந்த செமினார் வந்து உங்களுக்கு மிச்சம் பிரயோசனமாக இருக்கு. டெஸ்ட் 1 பேப்பர் 1 பேப்பர் 1, அதாவது டெஸ்ட் 1 இருந்து டெஸ்ட் 8 அது மட்டும் இல்லை, டெஸ்ட் 1 இருந்து டெஸ்ட் 16 வரை நீங்கள் ஃபேஸ் பண்ணணும்னு சொன்னால் உங்களுக்கு வொக்கேபுலரிஸ் வந்து அதிகமாக தேவை. அப்போ டெஸ்ட் 1 இருந்து நீங்கள் டெஸ்ட்டு இப்போ அந்த சவுண்ட் வழங்குதா, நான் பேசுகிறது கொஞ்சம் கிளியராக இருக்குதா? அப்போ இந்த டெஸ்ட் 1 இருந்து டெஸ்ட் எல்லாமே டெஸ்ட் 1 இருந்து இதுக்கு தான் இல்லை, எந்த டெஸ்ட்டுக்கும் அப்போ இந்த டெஸ்ட் 1 மட்டும் இல்லை, டெஸ்ட் 1 இருந்து டெஸ்ட் 16 வரைக்கும் நீங்கள் எழுதுகொண்டு சென்னால் கூட டெஸ்ட் 1 இருந்து டெஸ்ட் 16 வரையும் நீங்கள் ஃபேஸ் பண்ணணும்னு சொன்னால் கூட சொற்கள் இல்லாமல் நீங்கள் ஃபேஸ் பண்ண இயலாது. அது முதலாவது. அப்போ என்னென்ன சொற்கள் தேவை? சிலவங்க வந்து கிளாஸில் உட்காந்து இந்த சொற்களை படிங்க, நல்ல சொற்களை படிங்கன்னா இந்த சொற்களை படிக்கணும் பிள்ளைகளுக்கு தெரியாது. அடுத்த வந்து எப்படி படிக்கணும்னு தெரியாது. ஒவ்வொரு பிள்ளைகளும் கேக்குது இல்ல சார்? இப்ப கேக்குதா? இல்ல சார். இப்ப நான் பேச விளங்கல. இப்ப பேசுற விளங்குதா? இல்ல சார், தூரத்துல கேக்குற மாதிரி இருக்கு. இல்ல சார், ஏதாவது போன்ல அப்செட்டா? எல்லாருக்கும் அப்படித்தான் இருக்கு. கொஞ்சம் பேரு நான் பேசுற எல்லாருக்கும் விளங்குதா? எல்லாருக்கும் விளங்கு. சில நேரம் அப்செட் வரும், சில ஆக்கள் போனுக்கு அப்செட் வரதால அந்த பிரச்சனைக்கு அப்படியே உங்களுக்குன்னா திரும்ப நீங்கள் அவுட் ஆயிட்டு லீவ் ஆயிட்டு திரும்ப வாங்க, அப்படி ஜாயின் பண்ணுங்க. மற்ற ரீசெண்ட் ஃபோனில் பாருங்கன்னா ரீசெண்ட் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி போட்டு திரும்ப ஃபஸ்ட் இருந்துவாங்க. அது கொஞ்சம் அப்படி இருக்கும். சில நேரம் கூட ஹெட்செட்டில் போட்டிருந்தீங்கன்னா ஹெட்செட்டை கலத்தி போட்டு லவுட்டில் போடுங்க. அப்படியெல்லாம் ஒவ்வொரு ஃபோன்லையும் பிரச்சனை இருக்கும். ஆனால் என்ன நான் பேசக்கல பொதுவாக எல்லாருக்கும் பிரச்சனைன்னு சொல்லக்கல குயிக்கான இதை இன்ஃபார்ம் பண்ணுங்க. நான் அதுக்கேற்ற மாதிரி குயிக்கான ஒரு அரேஞ்ச் பண்ணிடுவேன். இப்போ 3 கிளாஸ் இருக்கு, இன்றைக்கும் நாளைக்கும் நாளை அன்றைக்குமான ஒரு செமினார் தானே. உங்களுக்கு மேக்ஸிமம் ஹெல்ப் பண்ணும் அந்த 3 கிளாஸ் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு ஓலெவல் எக்ஸாமில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு மேக்ஸிமம் ஹெல்ப் பண்ணும். சரியா? அடுத்து வந்து நிறைய பேர் எத்தனை சொற்கள் படிக்கணும் சார், நிறைய பேர் சொற்களை நல்லா படிக்கணும் படிப்பாங்க. இந்த நிறைய கிளாஸ் போனீங்கன்னா வொக்கேபுலரிஸ்க்குன்னு சொல்லி தனியாக சொற்கள் படிப்பீங்க. அப்போது நிறைய சொற்கள் படிச்சிங்கன்னா படிக்க சொல்லுவாங்க. இப்போ சார் கூட நிறைய டீச்சர்ஸ் மாதிரி கூட சொற்கள் நல்லா பாடம்பாங்க எந்த சொற்களை பாடமாக்குறேன்னு கூட தெரியாது. அதால பிள்ளைகள் கொஞ்சம் அப்செட் ஆகிற மாதிரி இருக்கும். சொற்களை பாடமாகணும் எந்த சொற்களை பாடமாகன்னு சொல்லி. அப்போ இது உங்களுக்கு இந்த செமினார் முடிய உங்களுக்கு என்ன மாதிரியான எத்தனை சொற்கள் உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சா காணுங்கிற அவ்வளவு சொற்களையும் நான் உங்களுக்கு தமிழ் அர்த்தங்களோட நான் உங்களுக்கு ஃப்ரீயாக நான் உங்களுக்கு தருவேன். நீங்கள் அதையும் டவுன்லோட் பண்ணி நீங்கள் உங்களோட பாணியில் நீங்கள் பாடமாகுங்க. இப்போ பாடமாக்குறதுல நான் சொன்னேன்னா அது வேறு டைம் எடுக்கும். சரியா? இப்போ டெஸ்ட் 1 இருந்து டெஸ்ட் 6 நீங்கள் ஃபேஸ் பண்ணணும்னு சொன்னால் உங்களுக்கு வொக்கேபுலரிஸ் தேவைங்கிறது அது தெரியாட்டி எழுதவே இல்லாது. ஆனால் அதுலேயும் இம்பார்ட்டனாக டெஸ்ட் 1 இருந்து டெஸ்ட் 8 நீங்கள் எழுதுறதுக்கு சொற்கள் தெரிஞ்சே இருக்கணும். சொற்கள் தெரியாம நீங்க இந்த பேப்பர் 1 இப்ப என்ன பேசுற வழங்க தானே? பேப்பர் 1 நீங்க ஃபேஸ் பண்ணணும்னா சொற்கள் தெரிஞ்சாலும் சொற்கள் தெரிஞ்சா மாத்திரம் காணும். இந்த டெஸ்ட் இந்த பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் நான் ஜென்ரலாக கதைக்கேன். இந்த பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிராமருங்கிறது ஒன்றே தேவையில்லை. கிராமர் எனக்கு இந்த கிராமரை தெரிஞ்சா தான் நான் இந்த பேப்பர் 1 நான் எழுதுவேன்னு சொன்னால் அப்படி இல்லை. சொற்களை பாடம் வாங்க. ஒவ்வொரு சொல்லுக்கு முறையாக தமிழ் அர்த்தம் உங்களுக்கு விளங்கும் பண்ணால் நீங்கள் பேப்பர் 1ல 40க்கு 35 மார்க்ஸ் மேக்ஸிமம் கெயின் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு பேப்பர் 1 வொக்கேபுலரிஸ் ஹெல்ப் பண்ணும். சரியானே? அப்போ டெஸ்ட் 1 கொஞ்சம் குயிக்காக போகும். இந்த சப்போர்ட் செமினார் எப்படி அமைஞ்சிருக்குன்னா
2016 இருந்து இறுதியாக இடம்பெற்ற அந்த வருஷத்துக்குள்ள எந்தெந்த மாதிரியான கொஷின் எல்லாம் அதுக்குள்ளேருந்து எல்லாத்தையும் நான் ஒவ்வொன்றா ஒவ்வொரு நோக்கத்துக்காக நியமனத்துக்கு நான் ஒவ்வொன்றா வழங்கப்படுது. சரியா? அப்போ டெஸ்ட் 1 வந்து உங்களுக்கு என்னத்தை பார்த்தீங்கன்னா வெறுமனே vocabularies பற்றி மாட்டினேன். வெறுமனே டெஸ்ட் 1 வந்து உங்களுக்கு vocabularies பற்றி மட்டும்தான். அது அம்பட்டு தமிழ் அர்த்தம் தெரிஞ்சா கூட எல்லாரும் பாஸ் ஆகலாம். சரி, அப்போ நான் கொஞ்சம் வேகமாக இந்த இதை விளங்கப்படுத்துகிறேன். ஸோ த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பிலோ, அப்போ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் அறிவுறுத்தல்கள், ஒரு இடத்த என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம செய்யணும்னு சொன்ன அறிவுறுத்தல் பிலோ கீழே தரப்பட்ட இருக்கின்றன அல்லது காணப்படுகின்றனன்னு சொல்லுவோம். டு பி டிஸ்பிளேனா காட்சிப்படுத்துறதுக்கு இருக்காங்க. எட் ஈச் பிளேஸ் கிவன். சரி, அப்போ ஒவ்வொரு பிளேஸும் இருக்கு, இங்க பிளேசஸ் இருக்கு, இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. அப்போ இதுல எல்லாம் சென்டென்ஸ் ஒவ்வொரு எப்படி இந்த வசனங்கள் வந்து அமையப்பட்டிருக்குன்னு சொல்ல இயலும். ஆனா இப்ப இடத்த சொல்றது நான் டைமை சொல்றதை மெனக்கெடுத்துறதை விட தேவையானது அளவு நான் கொஞ்சம் டைம் எடுப்பேன். சரியா? அப்போ ரைட் த கரெக்ட் லெட்டர், சரியான எழுத்தை மட்டும் எழுதினா காணும். of the place in the cage given against each instructions, the first one is done for. நான் தமிழால விளங்கப்படுத்தலையும் தமிழ் தெரியாதையும் உங்களுக்கு என்ன சொல்ல வராங்கன்னு விளங்கிட்டு, அப்போ இந்த பிளேசஸ்ல இருக்கிற காணப்படுற இந்த சொற்கள் இருக்குதானே, இந்த லெட்டர்ஸை எல்லாம் நீங்க இந்த பொருத்தமானத்துக்குள்ள நீங்க போடட்டாம்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அப்போ borrow 2 books at a time. borrow 2 books, borrowன்னு சொல்லும் போது ஓகே பாவம். இப்போ பிளேசஸை பாருங்க. இப்போ பிளேசஸ்ல முதலாவது வந்து உங்களுக்கு ஒரு சயின்ஸ் லேப் மாதிரி இருக்கு. உங்களுக்கு பார்த்து பிக்சரை கண்டோடனே மதிக்கிற மாதிரி இருக்கும், எல்லாம் மதிக்கிறது. இது வந்து ஒரு கம்ப்யூட்டர் லேபுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கு. ஒவ்வொரு ஆக்களும் ஒவ்வொரு வகையில இருக்கும். இப்போ கம்ப்யூட்டர் கடையில் கேம்ல அடிக்கிற மாதிரியும் சில ஆக்களுக்கு இருக்கும். அது நம்ம பொலன்னு சொல்ல இல்லாது. சரியா? அது இடங்களுக்கு ஏற்ற வாசி போட்டு அவங்க ஒரு ட்ரெக்ல வருவாங்க. அந்த டைம்ல அவங்க வளைங்க எடுக்கலாம். இது ஒரு லைப்ரரிக்கு புள்ளில் புத்தகம் வாசிக்கிற மாதிரி இருக்கு. இது எங்கேயோ ஒரு கியூல நிற்காங்க. அண்ட் ஹியர் ஸ்விம்மிங் பூலுக்கு நிறைய பேர் விளையாடிட்டு இருக்கிற மாதிரி. வென் ஹியர் இஸ் அ கிளாஸ் ரூம். அப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றாங்க borrow 2 books at a time. நான் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நான் டிஸ்கஸ் பண்ண ஏன் சார் டைம் மேலே கருதுறீங்கன்ற மாதிரி அவ்வளோ குயிக்காக நீங்கள் சொல்லுவீங்க. borrow 2 books at a time. இதுக்கு எது சரியான விடையா இருக்கும் சொல்லுங்க. Answer C. Answer C. Very good. Wait in a queue for your turn. D. Answer D. Answer D. Very good. So keep the classroom neat and tidy. F. Do not smell or taste chemicals. A. Do not bring pen drives into the computer room. B. B. And மிஞ்சிரத்தை நம்ம என்ன செய்ய போறோம்? அப்போ நான் சொல்லணும். அப்போ நான் இதுக்கு நான் என்ன செய்ய தேவையில்லை, ஒரு அம்மா டைமை ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கு இந்த பேப்பர் பண்ண நான் விளங்கப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லைன்றது சொல்ல வர்றது அந்த டெஸ்ட் நான் விளங்கப்படுத்தினேன். இப்படிதான் டெஸ்ட் 2, டெஸ்ட் 3, டெஸ்ட் 4 எல்லாம் வந்து அவ்வளோ ஈஸியாக இருக்கும். அப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னு சொன்னா மாறி பேப்பர் 2ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு பேப்பர் 1க்கு போவோம். சரியா? அப்போ நான் இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் அந்த பேப்பரை நான் டிஸ்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண கொஞ்சம் உங்களுக்கு அலுப்படிக்கிற மாதிரி இருக்கு. அப்போ முக்கியமான கொஸ்டின்ஸும் இருக்கு டெஸ்ட் பேப்பர் 1ல். பேப்பர் 1 சொல்ல வந்து டெஸ்ட் 1 இருந்து டெஸ்ட் 8 வரை முக்கியமான விஷயங்களும் இருக்கு. ஆனால் எல்லாரும் எழுதுவாங்கன்றதாக நம்ம இப்போ பேப்பர் 2ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். முக்கியமான விடயங்கள். சரியா? நிறைய பேருக்கு பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கொஸ்டினுக்கு ஒவ்வொரு மார்க்ஸ் ஒதுக்குவாங்க. ஆனால் மார்க்ஸை பற்றி இப்போ நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா மார்க்ஸை இப்போ ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை மார்க்ஸில். ஆனால் ஒவ்வொரு கொஸ்டினும் என்ன மாதிரியான கொண்டிருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். என்னதான் நீங்கள் நல்லா படித்தாலும் டெஸ்ட் 9, 10, 11, 12 அண்ட் இந்த மாதிரியான கொஸ்டின் வந்து கொஞ்சம் ட்ரிக்கியானதாக இருக்கும். கொஞ்சம் கிராமரும் கொஞ்சம் கூட தேவைப்படும். கிராமர் தான் இதுக்குள்ளே வரப்போகுது. அண்டு vocabularies மட்டும் இல்லை, உங்களோட கான்டெக்ஸ்ட் ஒவ்வொரு கொஸ்டினுக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ டெஸ்ட் 9 பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான கொஸ்டின் உங்களுக்கு வந்திருக்கு என்று சொன்னால் வரும்னு சொன்னால் இப்படித்தான் கொஸ்டின் வரும்னு நம்மளால சொல்லிடாது. சில நேரம் டெஸ்ட் 9 வந்து உங்களுக்கு வெர்ப் டென்சஸுக்கு எடுப்பாங்க.
சில நேரம் இதை வந்து எஃபிக்ஸஸுக்கு எடுத்திருக்காங்க. சரியா? அப்போ இது இப்போ இப்படியாப்பட்ட கொஸ்டினை நம்ம எப்படி அணுகலாம்னு சொல்லி பார்ப்போம். சரியா? Read the text and underline the most suitable word given within bracket. அப்படின்னா இந்த பொருத்தமான சொல்லுக்கு நீங்க என்ன செய்யுங்க, அடைப்புக்குள்ள தந்த பொருத்தமான சொல்லுக்கு கோடுங்கன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் என்ன செய்யறா கோடிடுவாங்க, சிலவங்க எழுதுவாங்க, வெளியே போட்டும் கோடிடுவாங்க நம்மளுக்கு மனசு திருப்திக்கு. அப்படின்னு இல்லை, நீங்க எழுதினாலும் சரி கோடு அடிச்சாலும் சரி உங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்கும், அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா இங்க ஒன்று எழுதி போட்டு இங்க நீங்க வேறதுக்கு அண்டர்லைன் பண்ணீங்கன்னா ஷுவரா மார்க்ஸ் இல்லை. இது ரெண்டுமே நீங்க ஷுவரா தெரியும். சரியா? அப்போ இதான் விடண்டா ஓகே இருக்கு, நீங்க அண்டர்லைன் பண்ணுங்க. சிலவங்க வந்து சார் இந்த ஏக்கு அண்டர்லைன் பண்ண சார், இதுக்கு அண்டர்லைன் பண்ணல சார், இப்படி அண்டர்லைன் பண்ணல சார். சார் நான் இப்படி அண்டர்லைன் ஃபுல்லா பண்ணினேன், பட் எழுதி மிரிக்கேன் 2 மொழித மார்க்ஸ் கிடைக்குமா, இல்லை 2 மார்க்ஸ் கிடைக்குமா, அப்படி டவுட்டும் வர. அப்படி எல்லாம் இல்லை, வேறத்துக்கு கொண்டு நீங்க அண்டர்லைன் பண்ணி போட்டு அது முழுசாகவும் இருக்கலாம், முழுசா அண்டர்லைன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மனம் திருப்தியா இருக்கு. அப்போ ஃபுல் அண்டர்லைன் பண்ணி போட்டு அதேபடியே நீங்க வரத்து எழுதினா கூட உங்களுக்கு மார்க்ஸ் இருக்கு. மார்க்ஸ் இல்லைன்னா ஆக மாட்டான். அவங்க பேப்பரை பார்க்குறவங்க வந்து குழப்பம் அடையாம விட்டா சரி, இதாண்டா உங்களுக்கு ஷுவராக உங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்கும். அப்போ அதில் குழப்பம் இல்லை உங்களுக்கு. அண்ட் ஓகே பாவம், யூ ஆர் அ டாக்டர், நீங்கள் வந்து டாக்டர் ஆஃப் மெடிசினின் டாக்டரா. இங்கே ஒஃப் வந்தால் ஒஃபுக்கு நிறைய மீனிங் இருக்கு, நிறைய இடத்த பயன்படுத்தப்படும். இப்போ ஒஃப்னு வந்தால் எப்படி தமிழ் அர்த்தம் எடுக்கலாம்னு சொன்னால் இதின், ஒஃபுக்கு பக்கத்தில் வாரதின் இது எடுக்கலாம். அப்போ மெடிசினின் மருத்துவத்தின் டாக்டர் அப்படியே எடுக்கலாம். யூ ஆர் அ டாக்டர்னாலே சரிதான், யூ ஆர் அ டாக்டர் ஃப்ரம் ஸ்ரீலங்கா. இப்போ டாக்டர்னு சொல்லலாம், சில நேரம் டாக்டர் பட்டமுக்கும் இப்படி எடுத்துடலாம். அப்போ மெடிசின் சொல்லி அவங்க குறிப்பிட்டு சொல்லலாம் மெடிசின் துறையில. அப்போ இந்த செமினார் வந்து இப்படி ஒவ்வொரு சொல்லி நம்ம ஆராய்ச்சி பண்ணி போகல உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கும் ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் செமினாரில் ஜாயின் பண்ணவங்களுக்கு அந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் நான் சொல்லி தந்தேன், அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்க, ஓகே இப்போ ஒப்புக்கு இன்னும் ஒரு அர்த்தம் வருது எப்படி, அதுக்கு அங்கல வாரதின் இங்கல வாரது அப்படிதான் பேரு, மெடிசினின் டாக்டர். அப்போ டாக்டர் மெடிசின் அது அப்படித்தானே அது. சரியா? ஃப்ரம் ஸ்ரீலங்கா, அப்போ இலங்கையில இருந்து ஒரு அர்த்தம் வரும். ஆனா இலங்கையில நீங்க என்ன ஒரு டாக்டரா அப்படி சொல்றாங்க. யூ ஆர் அட் அன் இன்டர்நேஷனல் மீட்டிங் இன் சுவிட்சர்லாண்ட்ல நீங்க இன்டர்நேஷனல் சர்வதேச ஒரு மீட்டிங்ல நீங்க இருக்கீங்களாம்னு சொல்றாங்க. யூ வாண்ட் டு, உண்மையா சொல்ல போனா இந்த மாதிரியான கொஸ்டினுக்கு இப்படி ஒவ்வொன்றா வாசிக்கிறது இல்லை. இப்படி வாசிங்கன்னா உங்களுக்கு ஷுவரா டைம் கன்சியூம் ஆகும். உண்மையா டைம் வந்து எப்படின்னா சரியா அலோகேட் பண்ணிருப்பாங்க. இந்த கொஸ்டினுக்கு இவ்வளவு நேரம் தான் அது அலோகேட் பண்ணிக்கிற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் ஐக்யூ ஜென்ரல் இங்கிலீஷ் எல்லாம் செய்யலாம், ஜெனரல் நாலேஜ் கொஸ்டின் எல்லாம் செய்யலாம், இவ்வளவு நேரம் தான் ஒரு கேள்விக்கு 1.5 நிமிஷம் தான் ஒதுக்கலாம். அப்படித்தான் அவங்க சரியா அலோகேட் பண்ணுவாங்க. அப்போ ரன்னிங் அவுட் ஆஃப் டைம், முடிஞ்சா குயிக்கா அதே லிங்க்ல ஜாயின் ஆகுங்க. அப்போ இதுக்கு நீங்க இப்படித்தான் அலோகேட் பண்ணலாம்னு இருக்கு. அப்போ நீங்க உரமா அந்த கொஸ்டினுக்கு உரமா டைம் ஸ்பெண்ட் பண்றீங்கன்னா நீங்க அணுகிற முறை புலன்றது. அப்போ இப்படியெல்லாம் இந்த கொஸ்டினுக்கு இப்படியெல்லாம் அணுகிற இல்லை, நான் உங்களுக்கு ஈஸியா இருக்கிறதுக்காக வேண்டி கொஞ்சம் இன்னும் முழங்கோன்றதுக்காக வேண்டி நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா போறேன். சரியா? இங்க எல்லாம் இப்படியெல்லாம் கொஸ்டினுக்கு எல்லாம் ஃபுல்லா போறல, இந்த லைன் இருக்கு தானே, இந்த கோட்டுக்கு முன்னுக்கு வர சொல்லும் பின்னுக்கு வர சொல்லும், அல்லது இந்த கோட்டுல இருந்து இங்க வர வசனம் முடிகிற வரைக்கும் இவ்வளவு கேப்புமே தெரிஞ்சா காணும், இவ்வளவுத்துக்கும் எனக்கு கேட்டா காணும், அங்கே ஃபுல்லா போக தேவையில்ல. யூ வாண்ட் டு, இங்க டூ வந்துட்டு பிளாங்க் அண்ட் கம்யூனிகேட்டிவ் வந்து. அப்போ இந்த மாதிரியான கொஸ்டின் நம்ம எழுதக்கலாம், முன்னுக்கு டூ வந்துருக்கு. டூட பர்பஸ் வந்து 2 டூட நிறைய இருக்கு, ஆனா முக்கியமா நம்மளுக்கு தேவையான வந்து 2. ஒன்று கோக்கு பக்கத்துல 2 வந்தா அர்த்தம் வேற. கோக்கு பக்கத்துல 2 வந்தா என்னன்னா போ, ஒரு இடத்த போ, அதாவது அங்கே வர்றது நவுனா இருக்கும். சரியா? அங்கே வர்றது நவுனா இருக்கும். அல்லது மற்ற 98%, இது வந்து 1%. இது கோக்கு பக்கத்துல 2 வந்து அங்கே நவுன் தான்,
நவுன் சொல்லல கோ டு ஸ்கூல், கோ டு ஹாஸ்பிட்டல், இல்லாட்டி கோ டு த ஹாஸ்பிட்டல், கோ டு த ஏர்போர்ட், என்ன இருப்பாரு. அப்போ கோ டு வந்தா அது ஒரு பிளேஸை சொல்ல போகுது. மற்றபடி டூக்கு பக்கத்துல வந்தா அங்கே வாரது ஒரு வேர்பா இருக்க வேணும். சரியா? வேர்பா இருக்கு. இன்னும் டூக்கெல்லாம் நிறைய நிறைய அர்த்தங்கள் இருக்கு. ஆனால் ஒரு டூவை நம்ம டிஸ்கஸ் பண்ணி இருக்கே இயலாது. அப்போ இங்கே வாரது வந்து இல்லாட்டி யூ வாண்ட் டு, ஐ வாண்ட் டு பிளே. வேற உதாரணம் போட்டு பார்க்கணும். ஐ வாண்ட் டு பிளே, சம்டைம் ஐ ஹேவ் டு பிளே. ஹேவ் பக்கத்தில் டூ வந்தாலும் அங்கே வாரது வேர்பா இருக்கும். அப்போ ஐ வாண்ட் டு பிளே, யூ வாண்ட் டு பிளே. அப்போ வாண்ட் டூக்கு பக்கத்தில் நீங்கள் வெவ்வேறு வசனத்தை நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான சொல்லல வேர்ட் கிளாஸ், வேர்ட் ஃபேமிலி வரப்போன்னு சொல்லி உங்களுக்கு வழங்கும். அப்போ ஐ வாண்ட் டூன்னு சொல்லும்போது அங்கே வாரது கட்டாயம் ஒரு வேர்பா இருக்கும். ஏன் வேர்பா இருக்கு? நான் சூரா சொல்லணும். எப்படி வேறு உதாரணத்தை போட்டு பார்க்கணும். ஐ வாண்ட் டு பிளே, ஐ வாண்ட் டு ரைட், ஐ வாண்ட் டு ஹவுஸ்ன்னு சொல்லிடலாமா? சொல்லலாது. ஐ வாண்ட் டு ஸ்கூல்னு சொல்லிடலாமா? சொல்லலாது. அப்போ ஐ வாண்ட் டு பிளே. பிளேங்கிறது வந்து என்ன அடுத்து ஒரு வேர்ப். அப்போ இங்கே வந்து இதை ஃபிக்ஸஸ் என்ன சொல்லுவோம். இதை கொஞ்சம் டீட்டெயிலாக போக தேவையில்லை. அந்தந்த கொஸ்டினுக்குரிய மட்டும் வழங்க பண்ண காணும். இங்கே கம்யூனிகேஷன் இப்படியாப்பட்ட கம்யூனிகேஷன், இப்படி வந்து வேர்ட் ஃபெமிலின்னு சொல்லுவோம். ஒரே சொல், ஒரே குடும்பம்ன்ற மாதிரி. இந்த சொல் வந்து கடைசியில காணப்படுகின்ற ஓரிரு எழுத்துக்களால மாற்றங்கள் அமையும். இதை ஃபிக்ஸஸ் சொல்லுவோம். இல்லாட்டி சஃபிக்ஸஸ். நீங்க ப்ரிஃபிக்ஸ் படிச்சது நோக்கம் வந்து இதான். ஒரு சொல் வந்து டிஐஓஎன்ல முடிஞ்சா அல்லது எஸ்ஐஓஎன், சிஐஏஎன் இந்த மாதிரியான சொற்கள்ல முடிஞ்சா இது வந்து நவுன். யோசிக்காம நவுன் போடலாம். ஏடிஇல முடிஞ்சா என்னென்று ஆகும். ஐவிஇல ஒரு சொல் முடிஞ்சா அல்லது விஇல ஒரு சொல் முடிஞ்சா அது வந்து எஜெக்டிவ். அப்போ சரியான விட வந்து என்னன்னா பி தான். இதான் சரியான விட. ஏடிஇல முடிஞ்சா வேர்புன்னு நம்மளால டைரக்டா சொல்ல இயலாது. ஆனா இது ரெண்டும், இது எஜெக்டிவ். ஐவிஇல முடிஞ்ச எஜெக்டிவ்னு நம்மளால சொல்லிடும். டிஐஎன்ல முடிஞ்ச நவுன் நம்மளால சொல்லிடும். அப்ப மிஞ்சிருக்கிற வந்து இவிடத்த வேர்ப் தான் பெறணும்னு சொன்னா இதான் என்ன இருக்க போகுது. கட்டாயம் ஒரு வேர்பா இருக்க போகுது. சரியா? அப்போ விட இப்படிதான் எடுபடுது. இன்னும் டீட்டெயிலாக போகணும். அது போனால் சரி வராது, டைம் காண மாட்டோம். வித் அ டாக்டர் ஃப்ரம் ஆப்பிரிக்கா. இன் விச் லாங்குவேஜ் வுட் யூ ஸ்பீக்கிங் வித் ஹிம்? சரி, இதுக்கு என்ன விட வரும் சொல்லுங்க. Speak. ஸ்பீக் வரும். எப்படி வரும் ஸ்பீக்? ஏன் ஸ்பீக்கர் போல? Would be. இப்ப ஏன் ஸ்பீக்கிங் போல? ஓகே, இப்ப பாப்போம் இதுக்கு எப்படி நம்ம விட எடுக்கலாம்னு சொன்னா, ஒரு வசனம் வந்து ஒன்று வசனமா இருக்கவா இல்லை கொஸ்டின் மார்க்கா இருக்க போகுது. சரியா? ஒன்று வசனமா இருக்கும் அல்லது கொஸ்டின் மார்க்கா இருக்க போகுது. கொஸ்டின் மார்க்கா இருக்கும்டா சில மாற்றங்கள் நடந்திருக்கு. எப்படின்னு சொன்னா, வளமையா ஒரு வசனம் அமைக்கும் போது சப்ஜெக்டுக்கு பக்கத்துல என்ன செய்ய போதோ வேர்ப் வர போகுது. சப்ஜெக்ட் பக்கத்தில் வேர்ப் ஒன்று வரப்போகுது. ஆனால் இங்கே கொஸ்டின்ல வருமாக இருந்தால் அந்த வேர்ப் வந்து மெயின் வேர்பாக இருந்தால், ஓகே, ஒரு சப்ஜெக்ட் பக்கத்தில் ஒரு வேர்ப் ஒன்று வரும். அந்த வேர்ப் வந்து மெயின் வேர்ப்னா பிளே, கோங்க எல்லாம் மெயின் வேர்ப் இருக்கு. இப்படி மெயின் வேர்ப் வரும். ஆனால் இப்படி மெயின் வேர்பும் இருக்கும்போது இங்கே கொஸ்டின் மார்க்கும் வருமாக இருந்தால் முன்னுக்கு ஒரு பி வேர்ப் அல்லது மோடல் வேர்ப் வரும். பி வேர்ப் அல்லது ஒரு மாடல் வேர்ப் வரும். இப்போ எப்படி நம்ம இன்னொன்று எடுக்கலாம்? இப்படி இதே மாதிரி நம்ம எப்படி எடுக்கலாம்னு சொன்னா, இன் விச் லாங்குவேஜ் இது இருக்கட்டும், இது தேவையில்லை. வுட் யூ பக்கத்தில் எடுப்போம். வுட் யூங்க வந்து ஒரு மாடல் வேர்ப். வுட்டுங்கிற வந்து ஒரு மாடல் வேர்ப். அப்போ மாடல் வேர்ப்ல வேற ஒரு மாடல் வேர்ப் என்ன எடுக்க போறோம்? கேன் யூ. ஒரு உதாரணம் போடுங்க. கேன் யூ பிளேயா, கேன் யூ பிளேயிங்கா, கேன் யூ பிளேயரா? அப்ப இப்படி பார்க்கும்போது என்ன இருக்கு? எந்த விட சரியா இருக்கும்? கேன் யூ பிளேங்கிற விட சரி இருக்கும். அப்ப நம்ம அப்ப எப்படி விட இருக்கும்? இங்க வுட்டுங்கிறது வந்து நிறைய பேர் வுட்டுங்களை மற்றதுக்கு நம்ம யோசிக்கலாம். ஆனா வுட்டை நீங்க ஒரு மாடல் வேர்பா போடும்போது அப்ப அந்த வேற ஒரு மாடல் வேர்ப் போட்டு பாருங்க. கேனுக்கு பக்கத்துல இங்க யூவை போட்டு கேன் யூ கம், கேன் யூ கோ என்று சொல்லும் போது இங்க இருக்கிற வந்து என்ன, அங்கே வாரது என்ன? வுட் யூ ஸ்பீக், வுட் யூ லைக் டு. ஸோ இங்கே வாரது வந்து என்ன இருக்க போது? கட்டாயம் ஒரு வேர்பாக தான் இருக்க போது. இப்போ ஸ்பீக்கர் ஒரு வேர்ப் வந்து இஆர்எல் அல்லது ஓஆர்ல முடியுமான்னா இது நவுன்.
எப்படியாப்பட்ட நவுன்? Noun. இந்த ஸ்பீக்க செய்யறால நம்ம Door of the action. அடுத்து வந்து Door ஸ்பீக்கிங். of the action. வெரி குட். அப்போ அடுத்து வந்து ஸ்பீக்கிங் ஐஎன்ஜி ஃபார்ம்ல முடிஞ்சிருக்கு. ஐஎன்ஜி ஃபார்ம்ல முடிஞ்சா வந்து இது ஒரு ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளாக எடுக்கும். அப்போ இங்க ஒரு 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 மொடல் வேர்ப் வார இடத்த ஒரு வேர்ப் வந்து ஐஎன்ஜி ஃபார்ம்ல வராது. சரியா? அது எவ்வளத்த Sir, வராது? ரெண்டு preposition வரும் ஒரே சென்டென்ஸ்ல. பாருங்களா? ரெண்டு preposition ஒரே சென்டென்ஸ்ல கிட்ட கிட்ட வரையலுமா? ஏலத்தனே பக்கத்து பக்கத்துல வராது. வராதியே. ம். சரி. சரி, இப்போ நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் எழுதுறதுக்கு நிறைய மெத்தட் இருக்கு. நல்லா தெரிஞ்சவங்க வந்து குயிக் எழுப்பாங்க. ஆனால் ஒண்ணுமே தெரியாம நம்ம எப்படி எடுக்கலாம்னு சொன்னா இந்த மாதிரியான ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் அப்படியே வச்சுட்டு வேற சொற்களை போட்டு பார்க்கணும். வேற சொற்கள் நம்ம எப்படி போட்டு பார்க்கணும்? வுட்டுங்கிறது வந்து ஒரு மொடல் வேர்ப். அப்போ மொடல் வேர்ப் வந்தா ஒரு சில பிஹேவியர் இருக்கு. அப்போ நம்ம இன்னொரு மொடல் வேர்ப் தெரிஞ்ச மொடல் வேர்ப் போடுறோம் என்ன? கேன். அப்போ கேனுக்கு பக்கத்துல ஒரு சப்ஜெக்ட் வேற இது. சப்ஜெக்ட் என்ன? யூ. அப்போ கேன் யூக்கு பக்கத்துல நீங்க ஒரு வசனம் ஒன்று உருவாக்கி பாருங்க. கேன் யூ கோ, கேன் யூ கம், கேன் யூ பிளே யூஸ் பண்ணுவீங்க. அப்போ இப்படி வரும் பட்சத்துல அங்கே வாரது என்ன இருக்கு? வேர்பா இருக்கு. வேர்ப்ல எப்படியாப்பட்ட வேர்பா இருக்கு? கேன் யூ கம்மிங்க, கேன் யூ கம்மா? கேன் யூ கம் Can you come? வேர்ப் ஒன். அப்போ இங்க இருக்கிற ஸ்பீக்குங்கிற வேர்ப் தான் சரியா இருக்கு. இது ஒன் மெத்தட். Let me speak. செகண்ட் மெத்தட் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொன்னா இங்க சொல்லிருக்கிற சப்ஜெக்ட் பக்கத்துல வேர்ப் வந்துருக்கு. இங்க வேர்ப் வந்து என்ன வேர்பா இருக்கு? ஒரு மெயின் வேர்பா இருக்கு. மெயின் வேர்பாக இருக்கும் பட்சத்துல ஒரு கேள்வியா கேட்கும் போதோ இங்கல அதுக்கு சப்ஜெக்டுக்கு முன்னுக்கு ஒரு பி வேர்ப் அல்லது ஹேவ் வேர்ப் அல்லது ஒரு மொடல் வேர்ப் வரும். அது எப்படின்னு சொன்னா இப்போ யூ வென்ட் டு ஸ்கூல்னு வருது. யூ வென்ட் டு ஸ்கூல் வசனம். இப்போ வசனம் இதை கேள்வியாக மாத்த போறோம். கேள்வியாக மாத்த Did you போறோம். go? கொஸ்டினா கேட்கும்போது எப்படினாலும் கேட்கலாம். WH கொஸ்டின்ல WH கொஸ்டினை கூட போட்டு கேட்கலாம். எப்படின்னா எது விடையா வர போதும்? இங்க இல்ல ஸ்கூல். ஸ்கூல்ல எதையும் விடையா எடுக்கலாம். இதை யூவையும் விடையா எடுக்கலாம், வென்ட்டையும் விடையா எடுக்கலாம். விடத்தை சும்மா சொல்றேன், இதான் விடையா வரப்போகுது. சரியா? டூ ஸ்கூல் தான் விடையா வரப்போகுது. விடையா வரப்போகுதுன்னு சொன்னா இது விடையா வரப்போகுது. சரியா? அப்போ எதையும் விடையா எடுக்கலாம். யூவையும் விடையா எடுக்கிற மாதிரி கேள்வி எடுக்கலாம், வென்ட்டையும் விடையா எடுக்கிற மாதிரி கேள்வி எடுக்கலாம், ஸ்கூலையும் விடையா எடுக்கிற மாதிரி கேள்வி எடுக்கலாம். இப்ப நான் சொல்றது வந்து சும்மா ஸ்கூல்ல நம்ம விடையா வரப்போகுது. அப்ப கேள்வி எப்படி உருவாக்கணும்னு சொன்னா Where did you go? ஸ்கூலுங்கிற வந்து என்ன கொஸ்டினுக்குள்ள அமையும்னா வியாங்கிற கொஸ்டினுக்குள்ள அமையும். ஏன்னா வென்ட்டுக்கு பக்கத்துல கோட்டுக்கு பக்கத்துல வர்றது பிளேஸா இருக்கிறதால நம்ம வியாண்டு எடுப்போம். இப்போ வியாண்டு எடுப்போம். சரியா? வியாண்டு எடுப்போம். அடுத்து என்ன செய்ய போறோம்னா மிச்சமா இருக்க யூ வென்ட், வியா யூ வென்ட் வருது. இப்படி நிக்கிறது சரியா? இது சரியா? புல ஏன் புல? வென்ட்னு வந்திக்குது. Where did you go ன்னு வராதா? ஏன் where did you go ன்னு வரணும்? இது போல சென்டென்ஸ் வரக்குள்ள வந்து இது பேஸ் வெப் மட்டும் தான் வரும். ஏன் வரணும்?